மீன ராசியில் பிறந்த உங்களுக்கு இந்த வாரம் உங்களுடைய ஃபினான்ஷியல் பொசிஷன் நல்லா இருக்குது. உங்களுக்கு வருமானங்கள் இருக்குது, செலவுகள் ரொம்ப அதிகமாகவும் இருக்குது. அதுலேயும் இந்த வாரம் நீங்கள் ஏதாவது பிஸ்னஸ் பண்ணிங்கன்னா இந்த பிஸ்னஸ் நார்மலாக உங்களுக்கு இருக்குது. நீங்கள் பெரிய லெவலில் எக்ஸ்போர்ட் அண்ட் இம்போர்ட் பண்ணிங்கன்னா உங்கள் பணம் லாக்கான பணம் வர்ற மாதிரி ஒரு தோற்றம் வர்றதுக்கான சூழ்நிலைகள் ரொம்ப இல்லை. இந்த வாரத்தில் பார்த்திங்கன்னா மெயினாக உங்களுடைய உழைப்பு மற்றவர்கள் லாபம் உங்களுக்கு பிரயோஜனம் இல்லை, பணம் பொருள் லாக்காகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. கவனம். நீங்கள் அரசியல் சார்ந்த துறைகளில் இருக்கிறவங்களுக்கு பெரிய முன்னேற்றம் இல்லை. ஷேர் மார்க்கெட்லேயும் பெருசாக லாபம் வர்ற மாதிரி ஒரு தோற்றம், அதுவும் கொஞ்சம் ஸ்மாராக இருக்குது. ஸோ இந்த வாரத்தில் எதிர்பாராத என்டர்டெயின்மெண்ட் இருக்குது, டூர் இருக்குது, அதுக்காக செலவு பண்ணுவதற்கான வாய்ப்புகள் நிறைய உண்டு. ரொம்ப நாளாக எனக்கு கிட்ஸ் இல்லை, குழந்தை இல்லை அப்படிங்கிறவங்களுக்கு குழந்தைக்கான வாய்ப்புகள் நிறையா உண்டு. அதோட இந்த வாரத்தில் உங்களுடைய பிஸ்னஸுமே சுமார். ரொம்ப நாளாக எனக்கு திருமணம் நடக்கல, டிலே ஆகிட்டுருக்குங்கிறவங்களுக்கு கண்டிப்பாக திருமணம் உண்டு. யாரெல்லாம் செகண்ட் மேரேஜுக்கு ட்ரை பண்ணுறீங்களோ தாராளமாக இந்த வாரம் ட்ரை பண்ணுங்கள், அது நடக்கும். அல்லது அது சம்மந்தப்பட்ட பேச்சுவார்த்தைகள் உங்கள் லைஃப்பில் இருக்குது. ஹையர் ஸ்டடியை பொறுத்த வரைக்கும் ரொம்ப நல்லா இருக்குது. நான் பாஸ்போர்ட் விசா ஏதோ அப்ளை பண்ணியிருந்தேன், எனக்கு வருமானு நினைக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக வர்றதுக்கான வாய்ப்பு இந்த வாரத்தில் உண்டு. நான் ரிசர்ச் பண்ணுறேன், பிஹெச்டி பண்ணுறேன்னா கண்டிப்பாக பண்ணுங்கள். ஏற்கனவே பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா நல்லாயிருக்கும். அது மட்டும் இல்லை, நான் பிஆருக்கோ கிரீன் கார்டுக்கோ சிட்டிசன்ஷிப்புக்கோ அப்ளை பண்ணிவிட்டு வெயிட் பண்ணிகிட்ருக்கேன், கிடைக்குமான்னா கண்டிப்பாக கிடைக்கும். எது எப்படி இருந்தாலும் உங்களுடைய கௌரவம், அந்தஸ்து, புகழ், செல்வம், செல்வாக்கு, கெத்தி ஏதோ விதத்தில் காப்பாற்றப்படும். வேலை வாய்ப்புகளும் பிரமாதமாக இருக்குது. அவசரப்பட்டு வேலையை விடுறது ரொம்ப கவனம். உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகம் நல்லா இருந்தால் மட்டும் நீங்கள் பார்க்குற ஜாபுக்கு சேஞ்ச் பண்ணுங்கள், கம்பெனி சுவிட்ச் ஓவர் ஆகுங்க. இல்லைன்னா அடக்கி வாசிங்க. இந்த வாரம் ஆக வேலை இல்லைங்கிற சூழ்நிலை இல்லை, டெஃபினட்டாக ஏதாவது ஒரு சர்வீஸ் இருக்குது. வேலையில் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய ப்ராக்ரஸ் இருக்குது. பட் ஒர்க் லோடு என்பது உங்களுக்கு அதிகமாக இருக்கும் இந்த வாரம். வேலையில் ஒரு அன்சாட்டிஸ்ஃபைடு என்பது இருக்குது. ஸோ அது மாதிரியான மனநிலைகள் இருந்தால் மாற்றிங்க. கிடைச்ச வேலையை மகிழ்ச்சியாகவும் சந்தோஷகரமாகவும் பாருங்கள். இது ரொம்ப முக்கியம். எதிர்பாராத டூர் அல்லது ட்ராவல் இருக்குது. தெய்வ தரிசனம், ஆலய தரிசனம் உங்களுக்கு இந்த வாரம் நிறையவே இருக்குன்னு தான் சொல்லணும். ஸோ மீன ராசியில் பிறந்த உங்களுக்கு இந்த வாரத்தில் எதிர்பாராத பயணம் என்பது இருந்துக்கிட்டே இருக்கும். ஸோ இதுவும் உங்களுக்கு மகிழ்ச்சியும் சந்தோஷத்தையும் கொடுக்கும். உங்களுடைய எண்ணங்கள் சீராகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இந்த வாரம் முழுவதுமே நீங்கள் பைரவருடைய வழிபாடை பிரதானமாக பண்ணிட்டு வாங்க. உங்கள் வாழ்க்கையிலையும் ஏற்ற முன்னேற்றம் அமையும். நன்றி, வணக்கம்.